ஒரு நாள் பசுமையான காட்டில் ஒரு அழகான பறவை, தாய் பறவை வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த தாய் பறவைக்கு 3 குட்டி பறவைகள் இருந்தன. அவை மிகவும் சிறியவை, அவற்றின் இறகுகள் வளரும் நிலையில் இருந்தன. தாயின் அன்பில் அவை மிகுந்த மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் உணர்ந்தன. தாயின் தினசரி பணி என்னவெனில், காலை பகலில் உணவு தேடி செல்ல வேண்டும். தாயின் சிரமங்களை அறியாமல் குட்டிகள் ஆடிக்கொண்டே இருந்தன. தாயின் கடின உழைப்பை தெரியாமல் அவை விளையாட்டில் நேரத்தை கழித்தன. ஒரு நாள் தாய் பறவை குட்டிகளை அழைத்து, உங்கள் இறகுகள் வளரும்போது உங்களுக்கு திரும்ப திரும்ப உணவு தேடி வருவது எப்படி சிரமமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நாம் எப்போதும் ஒருவரின் மீது நம்பிக்கை வைத்து வாழ முடியாது. உங்கள் சுயசார்பு மிக முக்கியம் என்றாள். குட்டிகள், தாயே, இப்போது நாங்கள் சிறியவர்கள், நாங்கள் வளர்ந்த பிறகு எல்லாவற்றையும் செய்ய மாட்டோமா என்றன. தாய் பறவை சிரித்துக்கொண்டே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்கள் சுயசார்பு வளர்க்கும் பாடமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் செய்ய விரும்பாததை நாளை செய்ய முடியாது என்று கூறினாள். தாய் பறவை தன் குட்டிகளுக்கு ஒரு நாள் ஒவ்வொரு பரிணாம பாடத்தையும் கற்றுத்தரத் தொடங்கினாள். முதல் நாள் தாய் பறவை குட்டிகளுக்கு உணவை கொண்டு வராமல், நீங்கள் உங்கள் உணவை தேடுவதை முயற்சிக்க வேண்டும் என்றாள். ஆரம்பத்தில் குட்டிகள் கவலைப்பட்டன. ஆனால் தாயின் அருவிக்குப் பின் அவை சிறிது முயற்சித்தன. மிக சில நாள்களில் குட்டிகள் தங்களுடைய உணவை கண்டுபிடிக்க கற்றுக்கொண்டன. ஆனால் இன்னும் பல பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. தாய் பறவை ஒவ்வொரு நாளும் அவற்றுக்கு உறுதி, பொறுமை மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை கற்றுத்தந்தாள். ஒரு நாள் பயங்கரமான புயல் வந்து காட்டை அழிக்கத் தொடங்கியது. குட்டிகள் பயந்து தாயிடம் வந்தன. தாய் பறவை தனது சிறிய குட்டிகளை தனது அங்கங்களில் பாதுகாத்து, நீங்கள் எனக்கு நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய தைரியம் மற்றும் கடின உழைப்பும் முக்கியம் என்றாள். புயலுக்குப் பிறகு குட்டிகள் தாயின் வார்த்தைகளின் உண்மையை உணர்ந்தன. அவை தாயிடம் நன்றி கூறின. தாயே, உங்கள் ஒவ்வொரு பாடமும் எங்களை வளர்ச்சியடையச் செய்தது. இனி நாங்கள் எதற்கும் தயார் என்றன. தாய் பறவை மகிழ்ச்சியுடன், இந்த உலகம் அழகானது, ஆனால் சில நேரங்களில் சவால்களையும் தருகிறது. உங்கள் திறமைகளை வளர்த்து எப்போதும் உறுதியுடன் இருப்பது முக்கியம் என்றாள். இப்போதும் அந்த தாய் பறவை மற்றும் குட்டி பறவைகள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றன. அவை தாயின் வழிகாட்டுதலால் சுயசார்புடன் தன்னம்பிக்கையுடன் வாழ கற்றுக்கொண்டன. முத்துமொழி: தாயின் அன்பும் தன்னம்பிக்கையும் குழந்தைகளின் வாழ்க்கையை உருவாக்கும் சுரங்கம். சுயசார்பு வாழ்க்கைக்கு அடிப்படை.